Hello friends, welcome to Udaya channel recipes. இன்னைக்கு இந்த வீடியோல fudgy brownie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த brownie செய்யறதுக்கு முதல்ல சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வேறொரு பாத்திரத்துல 175 கிராம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பாத்திரத்தை நம்ம ஏற்கனவே சூடா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்திருக்க பாத்திரத்துக்கு மேலே வச்சிடுறேன். இப்போ ஒரு ஸ்பாச்சுலா வச்சு இது நல்லா கலந்து விட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ஒரு 40% மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 130 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். 10 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் பட்டர் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 75 கிராம் மைதா சேர்த்துட்டு கூடவே 15 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். மைதாவையும் கொக்கோ பவுடரையும் சேர்த்து சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக வேறொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூடவே 120 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் இதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதா இருந்தாலும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முட்டையை பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பீட் பண்ணிடக்கூடாது. முட்டை, பவுடர் பண்ண சர்க்கரை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பீட் பண்ணால் போதும். அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி ஆற வச்சுருந்த பட்டர் சாக்லேட் மிக்ஸை இதோட சேர்த்துட்டு ஒரு ஸ்பாச்சுலா வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருந்த மைதா கொக்கோ பவுடரை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரௌனியை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக வேண்டி நான் சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். 30 கிராம் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 6-7 பீசஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் ஏற்கனவே நான் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ப்ரௌனி பேட்டரை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட்லேருந்து கொஞ்சம் இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். அப்போ ப்ரௌனி பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 முறை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 22லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரௌனி நல்ல பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து நம்ம கத்தி வச்சு நமக்கு வேணுன்ற மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். நான் பேக் பண்ணியிருந்த இந்த பேட்ச்க்கு நான் 8 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரௌனி நல்லா ஃபட்ஜியாக வந்திருக்கு. நம்ம உள்ளே சேர்த்துருந்த சாக்லேட்டெல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.